இங்கு அவையில் நமது ஜோதிட முன்னோடிகளாக அமர்ந்திருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற அத்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இன்றைய குரு பெயர்ச்சி நாளில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ ஜனேகா சுகினோ பவந்துன்னு சொல்லுவோம். உலகம் முழுவதும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆயிருக்கு. அதாவது அடிப்படை வாழ்க்கையில் திருவள்ளுவர் 4 விஷயத்தில் முடிச்சிட்டார். அறம், பொருள், இன்பம், வீடு. அறமான நல்ல விஷயத்தை செய்யணும்னா நமக்கு நல்ல குடும்பத்தில் பிறக்கணும், நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து வழங்கணும், அதுக்கப்புறம் பணங்காசு சம்பாதிக்கணும். நல்லபடியாக நீ படித்து பணங்காசு சம்பாதிச்சாதான் சுக்கிரன் தரக்கூடிய மனைவி அல்லது மணமகன் அல்லது மணமகள் நமக்கு கிடைப்பாங்க. இப்போது குரு பகவான் நமக்கு அறமாகிய நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார். குடும்பக்காரகனாக கல்வி கேள்விகளில் உன்னை முதன்மனாக ஆக்கி உன்னை குருவாக ஆற்றி பெரிய பெரிய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் குரு பிரமாதமாக இருப்பார். தேவ குருவாக இருந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கற்பித்து அறத்தை விதைத்து மதத்தை வளர்க்கின்ற அளவில் ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுது? அறத்தை, அன்பை பேணி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால்தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார்கள். அப்போ முதல்ல நல்ல குடும்பத்தில் பிறக்கணும். குடும்பக்காரகன் குரு அதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் கல்வி கேள்விகளில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பிறகு தனக்காரகன் என்கின்ற முறையிலே அவர் உங்களுக்கு சிறப்பான அளவில் நல்ல பணங்காசு செல்வாக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு நல்ல மணமகளோ சுக்கிரன் இன்பத்தை கொடுக்கிறார். அவர் சுக்கிர காரகன் அப்படின்னா மணமகள் எப்படி அமைவாங்க, அழகாக இருப்பாங்களா, நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கை இன்பமாக போகுமா, இதெல்லாம் சொல்கிறார். இதுக்கு அடிப்படை நல்ல குடும்பத்தில் நீங்கள் பிறக்கணும், பணங்காசு வேணும், படிக்கணும், பணங்காசு வேணும், பிறகு நல்ல மனைவியோ மக்களோ வருவாங்க. அதற்கு குரு பலன் இருக்கிறதான்னு தான் முதல்ல கேட்குறோம். அந்த குரு பலன் இருந்தால் தான் அந்த மணமகளையோ நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறோம். அதற்கு பிறகு வாழ்க்கையில் என்ன தேவை? குழந்தை. அப்போ புத்திரக்காரகன் என்றும் இவரை சொல்கிறோம். அப்போ வாழ்க்கையில் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அறத்தையும் பொருளையும் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இன்பத்தை கொடுக்கின்ற சுக்கிரன் நன்றாக அமைந்தால் கிடைக்கிற கணவனோ அல்லது மனைவியோடு நீங்கள் அழகாக வாழ முடியும். நன்றாக வாழ்ந்து முடித்த பிறகுதான் நமக்கு வீடு பேறு என்கிற இடத்தை நீங்கள் அடைய முடியும். அப்படி பார்க்கும்போது குருவின் திருவருள் இல்லாது உங்களுக்கு நல்ல பிறப்பு அமையாது. குருவின் திருவருள் இல்லாது படிக்கின்ற, கேட்கின்ற, சொல்கின்ற விஷயங்களில் தெளிவு இருக்காது. ஸோ நீங்கள் நன்றாக பேச வேண்டும் என்றால் குருவின் பார்வை, குருவின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நல்லபடியாக வாழ்வில் செல்வ வளங்களை கொடுப்பார். இப்போ நீங்கள் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அவர் மணமகனையோ மணமகளையோ மட்டும் சொல்லலை, நல்ல வாகன வசதி வேணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறேன் இல்லை, அதற்கு பிறகு வாகன வசதி வேணுமானா அது வேணும். அதற்கெல்லாம் அடிப்படை என்ன? தனம், பணம், காசு. சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு குரு நன்றாக இருக்க வேண்டும். நல்ல கல்வி, நல்ல வேலை இருந்து பிறகு நல்ல மனையாள் வாய்த்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கும். அப்போ வாழ்க்கையில் அடிப்படை என்றால் அஸ்திவாரம் போன்றவர் குரு. பிறகு நல்ல கல்யாணம் அமையறதுக்கு அது சைடில் இருக்கிற வால் மாதிரி கடைசியில் தான் நம்ம வீடு பேர் அமைகின்றோம். அதனால் குருவின் அனுகிரகம் இன்றைய தேதியில் குரு பெயர்ச்சி ஆயிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.